ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ப சுவையான பூண்டு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஆயில் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமா மிளகும், சீரகமும் சேர்த்திக்கலாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ப கொஞ்சமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இத வந்து நல்லா நம்ப வணக்கிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமா நம்ப பூண்டு சேர்த்திக்கலாங்க. இப்ப வந்து 2யும் நல்லா நம்ப வணக்கி எடுத்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமா கருவேப்பில சேர்த்திக்கலாங்க. இது கூட நான் வந்து 1 பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா 2 பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம். இப்ப வந்து நல்லா நம்ப வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா வணங்கிருச்சு. இத வந்து நல்லா நம்ப ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆறிருச்சு. இத வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கலாங்க. 4ஆ கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இத வந்து நல்லா நம்ம பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அதே பாத்திரத்துல ஆயில் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா உளுந்தம் பருப்பு சேர்த்திக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமா கருவேப்பில சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்த சேர்த்திக்கலாங்க. இப்போ இத நல்லா நம்ப வணக்கிக்கலாங்க. இப்போ பூண்ட சேர்த்திக்கலாங்க. இப்போ இது 2ம் நல்லா வணங்கட்டுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வணங்கிருச்சு. உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இது கூட 2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. இந்த மசாலாவ வந்து நல்லா நம்ப எண்ணெயில மசாலா வாசம் போற வரைக்கும் நல்லா நம்ம வணக்கிக்கலாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ப அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட்ட எல்லாத்தையுமே நம்ம சேர்த்திக்கலாங்க.
இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து புளி கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம். அத வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. 1 லெமன் சைஸ் புளி எடுத்துக்கிட்டாவே போதுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, காரமும், உப்பும் பார்த்துட்டு, ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ப கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கொதி வந்துருச்சு. நம்மளுடைய பூண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா, இப்ப ரெடி ஆயிருச்சுங்க. நம்மளுடைய சுவையான பூண்டு குழம்பு பார்த்தீங்களா, சூப்பராவே இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.